ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் வளசரவாக்கம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வளசரவாக்கத்தில் தான் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அருமையான காலி இடம். அந்த காலி இடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து போரூர் செல்லக்கூடிய வழியில் ஸ்ரீதேவிக்கு இப்போ மெயின் ரோடுன்னு ஒரு ரோடு வருங்க. அது வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த ரோடு தான். அந்த ரோட்டில் தான் உள்ளே போனோம்னா பின்னணி பாடகர் திரு மனோஜ் சார் வீடு கூட இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் ஆற்காடு ரோடு மெயின் ரோட்டிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணோம்னா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி ஒரு லெஃப்ட் ஒன்று திரும்பும். அதுதான் திருப்பதி நகர். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் திருப்பதி நகரில் தாங்க இருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் 40 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது மொத்த அளவுன்னு பார்த்திங்கன்னா 2400 சதுரடிங்க. பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க இந்த இடம். அதே மாதிரி சிஎம்டி அப்ரூவ்டு அப்படிங்காட்டி இந்த இடத்துக்கு பேங்க் லோன் கிடைக்கும். பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடம். இந்த இடம் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த இடத்துக்கு நேர் ஒரு ரோடு ஒன்று போய் இந்த இடத்துல தான் முட்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த இடத்துக்கு ஒரு 10 அடியாவது ரோடு போய் முட்டும். தெருக்கூத்து லேண்டு தான். ஆனால் இந்த பதிவை நான் மற்றவங்க கேட்கும்போது நார்த்து ஃபேஸிங்கில் தெருக்கூத்து வந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது கண்டிப்பாக வாஸ்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்தோட தெருக்குத்து கூட பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி குத்தி இருக்குதா, அது வாஸ்துப்படி குத்துற இடம் நல்லா இருக்குமா வாங்கினா அப்படிங்கிறத அவங்க நீங்கள் வாஸ்து பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வாஸ்து தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. வாஸ்துப்படி நார்த்து ஃபேஸிங்கில் தெருக்குத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் முட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த இடம் வாஸ்துப்படி தெருக்குத்து உள்ள இடம் தாங்க. இந்த இடத்த வாங்குறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடும்போது அது தெருக்கூத்து தான். அது எந்த வகையில் தெருக்கூத்துங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வளசரவாக்கம் ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இடம் வாங்குறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்திங்கன்னா டிலே பண்ணாமல் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த கூட்டி கொண்டு காட்டுவாங்க. நீங்கள் இடத்த பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து நீங்கள் ரேட்டை பேசுங்க. இந்த இடத்துடைய விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது என்னென்னா 4 கோடி ரூபா பெர் கிரவுண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4 கோடி ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ நாங்கள் நெகோசியபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவோம். அதுக்கு மேலே நெகோசியேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் அதே வகையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் சேல்ஸுக்கு போட்டுட்டுருக்குறோம். இந்த இடம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திருப்பதி நகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த திருப்பதி நகர் ஏரியா ரொம்ப அமைதியான ஏரியா, டீசெண்டாக இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க டிலே பண்ணாமல் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு இடம் ஓகேன்னா ஓனர்கிட்ட மீட்டிங் தரோம். ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. ரேட்டை ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். உங்களுடைய அட்வொகேட் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் இந்த இடத்துக்கு கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக நீங்கள்
பத்திரப்பதிவு பண்ணி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.